This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சோகமான நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் வாஷிங்டனில் ஒரு பயணிகள் விமானம் கோர விபத்துக்குள்ளாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பயணிகள் விமானம் வந்துட்டு சிறிய ரக பயணிகள் விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 64 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க இதில். ஸோ இந்த விமானம் வந்துட்டு கோர விபத்துக்குள்ளாக இருக்குது. வாஷிங்டனில் அது வந்துட்டு தரையிறங்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல தான் வந்துட்டு விழுந்திருக்கு. ஸோ அதை பற்றின மீட்பு பணிகள் இப்போ வந்துட்டு தீவிரமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, எத்தனை பேர் மீட்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 64 பேர் பலி அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ஓகே, ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கோர விபத்து பீஸாக போயிருக்கு இதில் விமானம் எல்லாமே. அதனால தான் அப்படி போட்டிருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்துட்டு பயணிகள் விமானம். இது வந்துட்டு தூரத்தில் வரும்போது வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு, இதை பார்த்தவங்க சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இந்த இராணுவ ஹெலிகாப்டரும் அந்த பயணிகள் விமானமும் நேருக்கு நேராக மோதிக்கிச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு வானத்தில் நடந்தது. இது வந்துட்டு அதிகாலையில் நடந்தது. இப்போது இந்த வீடியோ போடும்போது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நைட்டு விடிகிற நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நடந்தது வந்துட்டு அதிகாலை. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேருக்கு நேராக இராணுவ ஹெலிகாப்டரும் இந்த சிறிய ரக விமானமும் மோதிக்கிச்சு. இந்த மோதிக்கிட்டதில் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு பீஸாக போயிருக்கு. இதில் யார் மேலே தப்பு அப்படிங்க இது வரைக்கும் தெரியல. ஆனால் நம்மளை பொறுத்தளவு சொல்கிறேன், ஏன்னா விமானம் அப்படிங்கிறது வந்துட்டு உடனே இறங்கவோ உடனே ஏறவோ உடனே திசை மாற்றவோ முடியாது. ஆனால் வந்துட்டு இராணுவ ஹெலிகாப்டர் சடனாக மேலேயும் போகும், கீழேயும் வரும், திசை மாற்றலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படி இருந்தும் எப்படி இதை நேருக்கு நேராக மோத விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த டைமில் முடிவெடுக்க முடியலையா, இல்லை ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டிருக்கா, என்ன ஏதுன்னு இது வரைக்கும் தகவல்கள் வரல. ஓகேங்களா, ஆனால் மீட்பு பணி ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் தகவல்கள் சீக்கிரமாக வந்துடும். அதை பற்றின இன்னும் மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.